வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 27/2/2019 தினசரி நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல தமிழக நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம். கணினி மயமாக்கப்பட்ட தகவலை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த வேலூர் மாவட்டத்திற்கு வெப் ரத்னா தங்க விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான ரவிசங்கர் பிரசாத்தால் வழங்கப்பட்டது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம்னு அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, வெப் ரத்னா தங்க விருது பெற்ற தமிழக மாவட்டம் எது அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் வேலூர் மாவட்டம் என்பது தான். அடுத்தது இந்திய செய்திகளை பற்றி பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற போர் மற்றும் அமைதி காக்கும் நடவடிக்கையில் உயிர் நீத்த இராணுவ வீரர்கள் நினைவாக புதுடெல்லியில் உள்ள இந்தியா கேட் அருகில் தேசிய போர் நினைவிடத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நினைவகத்தோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த நினைவகத்தில் பரம்வீர் சக்ரா விருது பெற்ற 21 வீரர்களின் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. அது மட்டும் இல்லாமல் முதல்ல பரம்வீர் சக்ரா விருது பெற்ற முதல் இந்திய இராணுவ வீரர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சோம்நாத் சர்மா அவர்கள் தான். இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்துக்கோங்க. 1971 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் இறந்த இராணுவ வீரர்களின் நினைவாக அமர் ஜவான் ஜோதி என்ற கட்டடம் புதுடெல்லியில் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, இராணுவத்தின் மிக உயரிய விருதான பரம்வீர் சக்ரா விருதை பெற்ற முதல் இந்திய இராணுவ வீரர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் சோம்நாத் சர்மா என்பது தான். அடுத்த செய்தியை பார்க்கலாம். உலகளவில் பொது சுகாதார பிரச்சனையாக உள்ள வைரஸ் ஹெப்படைட்டிஸ் நோயை இந்தியாவில் ஒழிப்பதற்காக தேசிய அளவிலான செயல் திட்டத்தை, அதாவது நேஷனல் ஆக்ஷன் பிளான் வைரல் ஹெப்படைட்டிஸ் என்ற திட்டத்தை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அஸ்வினி குமார் மும்பையில் தொடங்கியுள்ளார். இந்த செயல் திட்டமானது ஹெப்படைட்டிஸ் விழிப்புணர்வு நல்லெண்ண தூதரான அமிதாப் பச்சன் முன்னிலையில் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தோன்னா, 2030க்குள் ஹெப்படைட்டிஸ் நோயை ஒழித்தல் என்பதாகும். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, வைரஸ் ஹெப்படைட்டிஸின் விழிப்புணர்வு நல்லெண்ண தூதர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் அமிதாப் பச்சன் என்பதுதான். அடுத்த செய்தியை பார்க்கலாம். 4வது உலகளாவிய ஆரோக்கியத்தில் டிஜிட்டல் பங்களிப்பு என்ற உச்சி மாநாடு, அதாவது 4th குளோபல் டிஜிட்டல் ஹெல்த் பார்ட்னர்ஷிப் சம்மிட் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான JP நாடா அவர்களால் புதுடெல்லியில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இம்மாநாடானது ஆரோக்கியத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் மூலம் திறம்பட செயல்படுத்துதலை அடிப்படையாக கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, உலகளாவிய ஆரோக்கியத்தில் டிஜிட்டல் பங்களிப்பு என்ற மாநாட்டின் 4வது பதிப்பு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் புதுடெல்லி என்பதுதான். அடுத்த செய்தி, அரசு துறைகள் விரைவாக செயல்படுத்துவதை உறுதிப்படுத்தி அதன் பணிகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதற்காக உத்தரகாண்ட் மாநில அரசானது பொது புகாரை மக்கள் அளிப்பதற்காக 1905 என்ற உதவி எண்ணை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் எந்த ஒரு துறையையும் எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, பொதுமக்கள் அரசு துறைகளை எளிதாக தொடர்பு கொள்ள 1905 என்ற உதவி எண்ணை தொடங்கிய மாநிலம் எது அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் உத்தரகாண்ட் என்பதுதான். அடுத்தது உலக நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் நாடானது முதலாக பாகிஸ்தான் வழிபாதையை தவிர்த்து ஈரானில் உள்ள சஃப்கர் துறைமுகம் வழியாக இந்தியாவிற்கு ஏற்றுமதியை தொடங்கியுள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, சஃப்கர் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். அப்புறம் அதன் வழியாக இந்தியாவிற்கு ஏற்றுமதியை தொடங்கிய நாடு எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான விடை ஈரானில் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். அடுத்தது விளையாட்டு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் சதுரங்க கிராண்ட் மாஸ்டரான அபிஜித் குப்தா கேனஸ் சர்வதேச ஓப்பன் சதுரங்க போட்டியில், அதாவது கேனஸ் இன்டர்நேஷனல் ஓப்பன் ட்ரோஃபியில் 7.5 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, கேனஸ் சர்வதேச ஓப்பன் ட்ராஃபி சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் அபிஜித் குப்தா என்பவர் தான். அடுத்தது விருதுகளை பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற 91வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் இந்திய பெண்கள் குறித்து எடுக்கப்பட்ட பீரியட் எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் என்ற படத்திற்கு சிறந்த ஆவண குறும்படத்திற்கான விருது வழங்கப்பட்டது. இதை இயக்கியவர் யாருன்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவை சார்ந்த ரேகா சென்டாபச்சி அப்படிங்கிறவங்க தான் இயக்குனர். இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தோன்னா, 91வது ஆஸ்கர் விருதுகளில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சிறந்த திரைப்படம் கிரீன் புக் என்பது, சிறந்த நடிகர் ரமி மலிக் என்பவர், சிறந்த நடிகை ஒலிலியா கோல்மன் என்பவர்,
அப்புறம் சிறந்த அனிமேஷன் திரைப்படம் வந்து ஸ்பைடர்மேன் இன்டூ ஸ்பைடர்வர்ஸ் என்பது தான். அடுத்தது இதுலேருந்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா 91வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது. அடுத்தது நம்ம 26/2/2019 கேள்விகளுக்கான பதிலும் 27/2/2019 கேள்விகளும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, 33வது ஏசியன் மாநாட்டின் கருப்பொருள் என்ன? இதற்கான பதில் ரீசைலண்ட் அண்ட் இனோவேட்டிவ் ஏசியன் என்பது தான். இரண்டாவது கேள்வி, எந்த நாட்டின் மீதான தடைகளை ஐநா பாதுகாப்பு அவை 9 ஆண்டுகளுக்கு பிறகு நீக்கியுள்ளது? இதற்கான பதில் எரித்ரியா. மூன்றாவது கேள்வி, எங்கு உலகின் முதலாவது நிலத்தடி உணவகம் திறக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் ஷாங்காய். நான்காவது கேள்வி, நடப்பாண்டு IMD உலக திறன் தரவரிசையில் இந்தியாவின் தரநிலை என்ன? இதற்கான பதில் 53வது இடத்தில் உள்ளது. ஐந்தாவது கேள்வி, 3வது சாயாஜி விருது கௌரவிக்கப்பட்ட இந்தியர் யார்? இதற்கான பதில் அமிதாப் பச்சன். அடுத்தது 27/2/2019 கேள்விகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2019 இந்திய பாரானோமா திரைப்பட விழா நடைபெற்ற இடம் எது? இரண்டாவது கேள்வி, கேரளாவின் எந்த நகரத்தில் பாரம்பரிய மொழிக்கான மையம் ஒன்றை அமைக்க மத்திய அரசு அனுமதித்துள்ளது? மூன்றாவது கேள்வி, 27வது புதுடெல்லி உலக புத்தக கண்காட்சியின் கருப்பொருள் என்ன? நான்காவது கேள்வி, 29வது இந்திய வண்ணப்பூச்சிகள் மாநாடு நடைபெற்ற நகரம் எது? ஐந்தாவது கேள்வி, இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே IMBEX 2018-2019 தொடங்கியுள்ளது? இதுக்கெலாம் பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து கேள்வி எங்கேருந்து கேட்குறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லேருந்து தான் கேட்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதில் கூட ரெஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான பதில் உங்களுக்கு தெரியணும்னா நாளைக்கு போடுற கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னாலும் சரி, மற்ற வீடியோஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் விஷன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.